வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அருந்தவச்செல்வம். எதிர்வரும் 30ஆம் தேதி அக்ஷய திருதியாகும். எதிர்வரும் புதன்கிழமை அக்ஷய திருதியாகும். இந்த நாள் தானங்கள் கொடுப்பதற்கு சிறந்த நாளாகும் என்பதுடன் தானங்கள் கொடுத்தால் சிறப்பான வாழ்வு அமையும் என்பது நம்பிக்கையாகும். அந்த அக்ஷய திருதியை தொடர்பாக இந்து மத குருபீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்துள்ளார். அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் புதன்கிழமை 30/4/2025 சித்திரை மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை. அன்றைய தினம் அக்ஷய திருதியை என்று போற்றப்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை மாதத்து அமாவாசை கழித்து வருகின்ற 3வது நாள் திருத்தியை. இந்த திதிகள் 15: பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி. அந்த வகையில் இந்த 3வது திதி திருத்தியை. இது இந்த சித்திரை மாதத்திலே வருகின்ற வளர்ப்பிறை திருதியை திதி அக்ஷய திருதியை என்று போற்றப்படுவது. க்ஷயம் என்றால் நிறைவற்றது, அக்ஷயம் என்றால் குறைவற்றது, நிறைவானது. எனவே இந்த அக்ஷய திருதியிலே பல்வேறு சிறப்பான சம்பவங்கள் நமக்கு புராண இதிகாசங்களிலே இருந்து நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக இப்பொழுது அக்ஷய திருதியை என்றால் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம், தங்கம் வாங்க வேண்டும், வெள்ளி வாங்க வேண்டும். தங்கம் வாங்குவதற்கும் அக்ஷய திருதியைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அக்ஷய திருதியை என்பது ஒரு அற்புதமான நாள். அந்த நாளிலே எதை நாம் செய்தாலும் வளர்ந்து கொண்டு போகும். அடுத்து இந்த அக்ஷய திருதியிலே தானம் கொடுக்க வேண்டும். நாம் எதையும் வாங்கி வைக்க வேண்டும், வாங்கி பூட்டி வைக்க வேண்டும், தங்கத்தை வாங்கி பூட்டி வைக்க வேண்டும் என்று எங்கேயும் சொல்லலை. நீ தங்கம் வாங்க முடிந்தவர்கள் வாங்கி தானம் கொடுக்க வேண்டும். தானத்துக்கு சிறந்த நாள் தான் இந்த அக்ஷய திருதியை. எனவே இந்த அக்ஷயம் என்றால் வளர்ந்து கொண்டே இருக்கு. நம்முடைய தமிழ் வருடங்களிலே பிரபவ என்று ஆரம்பித்து அக்ஷய என்று நிறைவு பெறும். மீண்டும் அந்த அக்ஷயத்திலே இருந்து மறுபடி பிரபவ என்று ஆரம்பித்து இந்த வருடங்கள் தொடர்ந்து கொண்டு செல்லும். எனவே இந்த அக்ஷயம் என்பது தொடர்ந்து வளரக்கூடியது. நாங்கள் தானங்கள் கொடுக்க வேண்டியது, பிதுகளை வேண்டி பிரார்த்தனைகள் செய்ய வேண்டியது. சாதாரணமாக இந்த அக்ஷய திருதியை நாள் என்கின்ற பொழுது எந்த விதமான தோஷங்களும் இல்லாத ஒரு நாள். இந்த அக்ஷய திருதியிலே கல்யாணம் பண்ணணுமா, நாள் பார்க்க தேவையில்லை, பண்ணிக்கொள்ளலாம். எந்த ஒரு சுபகாரியத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டுமா, செய்து கொள்ளலாம். அதற்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. இந்த அக்ஷய திருதி அவ்வளவு அற்புதமான நாள். படத்தில் தொழில்புரிகின்ற பிரம்மதேவன் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்கின்ற 4 யுகங்களிலே இந்த கிருதயுகத்தை படைத்தது இந்த அக்ஷய திருதியிலே. இந்த அக்ஷய திருதியை நாள் அற்புதமான நாள். காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணு கிருஷ்ணாவதாரத்திலே தனது நண்பனாகிய குசேலர் வறுமையிலே வாடுகின்ற பொழுதிலும் கண்ணனை பார்க்க வேண்டும் என்று கிருஷ்ணனை பார்க்க குசேலர் செல்லுகின்ற பொழுது தன்னிடத்திலே எதுவும் இல்லாத பொழுதிலும் ஒரு சிறிதளவு அவலை எடுத்து தன்னுடைய உடுத்திருந்த ஆடையிலே ஒரு பொட்டலமாக கட்டி கொண்டு போய் கண்ணனிடத்திலே கொடுக்கிறார். இவருடைய நிலைமை அறிந்து கிருஷ்ணன் எடுத்து அக்ஷயம் அக்ஷயம் என்று வாயிலே போடுகிறார். செல்வச் செழிப்பு வந்தது. ஒரு மூதாட்டியானவள் ஒரு ஏழை குழந்தை, ஒரு பிராமண குழந்தை பவதி பிச்சாந்தேகி என்று வருகிறதே என்கின்ற பொழுது வீட்டிலே எதுவும் இல்லை, வந்திருக்கின்ற பிச்சை கேட்டு வந்தவனுக்கு இல்லை என்று சொல்லக்கூடாது என்று தனக்கு பகல் ஒரே ஒரு நெல்லிக்கனி வைத்திருந்தாள் தன்னுடைய உணவுக்காக. அதை கொண்டு போய் தானமாக கொடுத்தாள். கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினார் ஆதிசங்கரர். தங்கமழை பொழிந்தது என்றெல்லாம் நாங்கள் புராணங்களிலே பார்க்கிறோம். எனவே தானம் கொடுத்தால் அங்கே செல்வம் செழிப்பு நிறையுமே தவிர தங்கத்தை வாங்கி பூட்டி வைத்தால் அது வளராது. எனவே நல்ல எண்ணம் நமக்கு வர வேண்டும்.
சாதாரணமாக இந்த நாளிலே அக்ஷய திருதியிலே எல்லா தானியங்களிலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். உப்பிலே எல்லோருக்கும் முடிந்தது ஒரு 10 கிலோ உப்பை வாங்கி நாங்கள் ஒரு 10 பொட்டலம் கட்டி 10 பேருக்கு தானமாக கொடுக்கலாம். தயிர் தானமாக கொடுக்கலாம், மோர் தானமாக கொடுக்கலாம், தயிர் சாதம் தானமாக கொடுக்கலாம். தானம் கொடுப்பதற்கு சிறந்த நாள் தான் இந்த அக்ஷய திருதியை நாள். எனவே அக்ஷய திருதியை நாளில் நாமும் உப்பு, மல்லிகை, பச்சை அரிசி இதை வாங்கி தானம் கொடுத்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.